மெயினாக இப்போ நான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் எதுக்கு வந்திருக்கேன்னா ஒரு சரியான வியூவை காமிக்க தான் உங்களுக்காக வந்திருக்கேன். ஸோ கரெக்டாக ட்ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா 5:45 கிளம்பிட்டாங்க. அப்படி நம்மளால பஸ் பிடிக்க முடியலன்னா இங்கேயும் நம்ம ஏதாச்சும் ஒரு லிஃப்ட் கேட்டுடலாம். லிஃப்ட்டுக்கு தேங்க்யூ. ஸோ ப்ரோ வந்து நம்மளுக்கு லிஃப்ட் கொடுத்துட்டாரு. ஒரு முன்னாடி இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பன் பிரிட்ஜ். ஸோ இதுதான் நம்ம கிராஸ் பண்ணோம். ஸோ இதுதான் ஓல்ட் ட்ராக். ஸோ அதுதான் நியூ ட்ராக். இதில் சொன்ன மாதிரி தான் பெரிய பெரிய கப்பல் வரும்போது தான் அதில் ஓப்பன் ஆகும். ஸோ வணக்கம், நான் தான் உங்கள் டோனி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நம்புதேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ராமேஸ்வரமில் தான் இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. எல்லாமே ராமேஸ்வரமாக தான் இருந்திருக்கும். ஸோ மெயினாக இப்போ நான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் எதுக்கு வந்திருக்கேன்னா ஒரு சரியான வியூவை காமிக்க தான் உங்களுக்காக வந்திருக்கேன். ஸோ நான் வந்து முன்னாடியே ட்ரெயினில் ராமேஸ்வரம் வந்தேன், ரீச் ஆகுனேன் பார்த்தீங்களா. ஸோ அப்போவுமே அந்த வியூ நான் கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ வியூனே சொல்லது என்ன வியூன்னு உங்களுக்கு இன்னும் சொல்லலை. ஸோ வியூ வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடலுக்கு மேலேருந்து ட்ரெயின் போவோம் பார்த்தீங்களா பிரிட்ஜில். ஸோ அந்த வியூவை தான் நம்ம இன்றைக்கி கேப்சர் பண்ண போகிறோம். ஸோ வரும்போது நான் எதுக்காக கேப்சர் பண்ணலன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ட்ராவல் பண்ணது வந்து நைட்டு விருதாச்சலத்துலேருந்து. ட்ரெயினுமே பார்த்தீங்கன்னா சரியான ரஷ்ஷாக இருந்துச்சு. திருச்சி வந்ததுக்கப்புறம் தான் கூட்டமே இறங்கி கொஞ்சம் ட்ரெயின் லைட்டாக எம்டி ஆகுச்சு. அதே மாதிரி இருட்டான டைமில் வியூவை கேப்சர் பண்ணால் இருட்டாக தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோ இதாக நல்லா தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால இன்னைக்கு மார்னிங்கே நம்ம அதுக்காக டிக்கெட் எடுத்திருக்கோம். டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான், மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன் சொன்னாலே. ஸோ அதே மாதிரி இந்த ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, இது டெய்லி மதுரைக்கு லோக்கல் மாதிரி ராமேஸ்வரத்துலேருந்து அதாவது மதுரைக்கு வந்து டெய்லியுமே இந்த ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது. ஸோ ட்ரெயின் டிக்கெட்டுமே பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான். ஸோ டிக்கெட் குள்ள இமேஜுமே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ட்ரெயின் வந்து கரெக்டாக 5:45 கிளம்புன்னு சொல்லியிருக்காங்க. இப்போவுமே மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30 ஆகுது. இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் இந்த வண்டி கிளம்பிடும். ஸோ கிளம்பினோடனே அவங்களுக்கு அழகாக அந்த வியூவை காமிச்சிட்டு ஃபுல்லாக கேப்சர் பண்ணுவோம். அதே மாதிரி ட்ரெயினுக்குள்ளே லாஸ்ட்டான பெட்டியில் தான் நம்ம இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளால் முடிஞ்சால் அங்கேக்குள்ளது லோக்கல் ரோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து இந்த பிரிட்ஜ் எப்படி தெரியுது அதையுமே நம்ம கேப்சர் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக தான் இருக்க போகுது. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ வாங்க ட்ரெயின்குள்ளே போகலாம். ட்ரெயினுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே எம்டியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி டோர்ஸ் கிட்டேயும் நம்ம சேஃப்டியாக நின்று வீடியோ எடுத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கரெக்டாக ட்ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா 5:45 கிளம்பிட்டாங்க. ரொம்பவே கரகரன்னு இப்போ சத்தம் வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக போகுது. ஸோ ட்ரெயினை எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி போகிறோம். ஸோ நான் ரொம்ப பேர்கிட்ட என்ன கேட்டோம்னா, வியூ எந்த சைடு உட்காந்தா நல்லா தெரியும். ஸோ நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து இப்போ மண்டபத்தை நோக்கி போகிறோம் பார்த்தீங்களா. ஸோ அதனால தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு உட்காந்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நானுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு டோர் கிட்ட உட்காந்துருக்கேன். நல்லா சேஃப்டியாகவே தான் உட்காந்துருக்கேன். ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துலேயே அந்த பிரிட்ஜ் வரப்போது, வாங்க பார்ப்போம். ஸோ ட்ரெயின் வந்து இப்போ கரெக்டாக பாம்பன் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் இருக்குது. ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட தான் நிற்கி. ஸோ இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு எப்படியும் பக்கத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெயின் மூவ் ஆகட்டும். ட்ரெயின் மூவ் ஆனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் காமிக்கேன், சரியா. ஸோ நானுமே நினச்சேன் டக்குன்னு வந்துடும் நினச்சேன். கிட்டத்தட்ட ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்பி ஒரு 5 நிமிஷம் ட்ரெயின் ட்ராவலிங்லேயே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாம்பன் ஒரு ஸ்டாப் வந்ததுக்கப்புறம் இப்போ நிற்கி. ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் இருக்குது. ஆனால் நான் நிற்கிறது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ட்ரெயின் எடுத்துட்டாங்க. ஸோ ஹார்ன் அடிச்சுட்டாங்க. இப்போ ட்ரெயினுமே கிளம்பிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ அடுத்தது வர்றது பாம்பன் பிரிட்ஜாக தான் இருக்கும். வண்டி ஸ்லோவாக போச்சுன்னா நம்மளுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ பாம்பன் பிரிட்ஜ் வந்து ரீச் ஆகிட்டு கரெக்டாக என்ட்ரன்ஸ் தான் நான் காமிக்க பாருங்க.
ஒரு வழியா பிரிட்ஜ் எண்டுக்கு வந்துட்டு இப்போ நம்ம எண்டுக்கு தான் ரீச் ஆயிருக்கோம். அண்ட் ஃபைனலி நம்ம பாம்பின் பிரிட்ஜ் பாலத்தை கடந்துட்டோம். ட்ரெயின்ல இருந்து பார்த்துருப்பீங்க, நானுமே பார்த்தேன். ரொம்பவே அழகா இருந்துச்சு பிரிட்ஜு. ஸோ அதே மாதிரி சீஸ் நல்லா கேப்சர் பண்ணேன். ஸோ நான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறதோட கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோம்னா நம்ம பிரிட்ஜு இருந்துச்சு பார்த்தீங்களா, கீழே இருந்துச்சு பார்த்தீங்களா, கீழே இருந்து கொஞ்சம் போட்ஸ்லாம் கீழே இருந்து போயிட்டு இருந்துச்சு. அதுவுமே பார்க்க ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் அது தூரத்தில் இருந்ததுனால நம்மளால அவ்வளோ தூரம் ஜூம் பண்ணி கேப்சர் பண்ண முடியல. பரவாயில்ல, இருந்தாலுமே நம்ம பார்த்த அளவுக்கு ரொம்ப தரமாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த பிரிட்ஜில் இருந்து அந்த ரோடு பார்த்துருப்பீங்க, நல்லாவே பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம அங்கேருந்து இங்கேக்குள்ள வியூ பார்க்கலாம். ஆனால் இனிமேல் ட்ரெயின் கிராஸ் ஆகுது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இதுக்கப்புறம் எந்த ட்ரெயினுமே அங்கேருந்து இல்லைன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இங்கேருந்து ட்ரெயின் ராமேஸ்வரத்துக்கு போச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ பீச்சஸுமே இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் பஸ்ஸே இங்கேருந்து பிடிக்க பார்க்கேன். அப்படி நம்மளால பஸ் பிடிக்க முடியலன்னா இங்கேயும் நம்ம ஏதாச்சும் ஒரு லிஃப்ட் கேட்டுடலாம். லிஃப்ட் கேட்டால் அதுவுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணேன், சரியா? ஸோ வாங்க, நானுமே இப்போ அந்த சைட் பிளாட்ஃபார்ம்லேருந்து இந்த சைடு வந்துட்டேன். இப்போ நான் ரோடுக்கு போய்க்கிட்டேன். ஸோ இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமமாக தான் இருக்குது. ஸோ நம்மளுமே ஆப்போசிட் டைரெக்ஷன்லேருந்து வந்துட்டோம். ஸோ வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருந்துச்சு, இது சொல்லணும்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் இன்னொரு ஸ்மாலான ரயில்வே ட்ராக் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அது வந்து ஓல்டன் ரயில்வே ட்ராக்காம். ஸோ அந்த ட்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டெல்லாம் வண்டி வந்து ரொம்பவே ஸ்லோவாக போகுமா. ஸோ அதே மாதிரி ஒரு பிரிட்ஜு நான் ஜூம் வச்சு காமிச்சிருப்பேன் பாருங்க. அது வந்து பெரிய பெரிய கப்பல் வரும்போது ஓப்பன் ஆகும், அப்படிலாம் இருந்திருக்கு ஃபர்ஸ்ட்டு. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு நம்ம மும்பையில் பேண்ட்ரா சீலிங் இருக்குது பார்த்தீங்களா, அதோடையும் பழசாக தான் இருக்கும் இந்த பாம்பன் பிரிட்ஜ். ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும் போதே இருந்தே கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பாம்பன் பிரிட்ஜ். அந்த சிமெண்ட்டுக்குள்ள ஆட்லாம் வரும். இப்போ அந்த ஆட் என்ன ஆடுன்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ இப்போ நான் நேராக நம்ம அந்த ரோட் சைடில் இருந்து நம்ம பிரிட்ஜை பார்க்க தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு லிஃப்ட் கிடச்சிச்சுன்னா நல்லதே இருக்கும். பார்ப்பேன் யாரும் லிஃப்ட் கொடுத்தாங்களா இல்லையான்னு. ஒரு ப்ரோ வராரு, பார்ப்போம் லிஃப்ட் நம்மளுக்கு தராரா. அண்ணா பிரிட்ஜ் வரைக்கும், பிரிட்ஜு தேங்க்யூ. ஸோ ப்ரோ வந்து நம்மளுக்கு லிஃப்ட் கொடுத்துட்டாரு ஒரு அளவுக்கு. தேங்க்யூ ப்ரோ. நம்மளுக்கு ராமேஸ்வரம் வந்துமே லிஃப்ட் கிடச்சிட்டு இப்போ நம்ம போயிடலாம் பிரிட்ஜுக்கு. ஸோ நீங்களுமே இங்கேருந்து பைக் ரைடாக கொஞ்சம் நேரம் பாருங்க.
ப்ரோ வந்து நம்மளுக்கு லிஃப்ட் கொடுத்துட்டாரு. இந்த நேரத்தில் அவருக்கு தேங்க்யூ சொல்லிக்கலாம். ஆல் த பெஸ்ட். போயிட்டு வாங்க ப்ரோ. அனுப்பியாச்சு. ஆனால் நம்மளுக்கு கீழே போகிறது தான் இப்போ கஷ்டம். அதுக்கு தான் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. சரி, ஏதாச்சும் ஒரு வழி பறந்துடும். ஸோ நம்ம இங்கே தான் க்ராஸ் பண்ணோம். இந்த பிரிட்ஜை தான் க்ராஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதை தான் நான் காமிச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு ரெண்டு சைடுமே நான் காமிக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நம்ம ரோட்டில் இருந்து அந்த ரயில்வே க்ராசிங்கை பார்க்கும். ஸோ அதே மாதிரி இந்த பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஓல்டு பிரிட்ஜ். ஸோ நம்ம முன்னாடி கொஞ்சம் இந்த ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது பாருங்கள், இந்த ட்ராக்கும் நடுவில். ஸோ இதுதான் ஓல்டு பிரிட்ஜ். ஸோ நம்ம வந்தது நியூ பிரிட்ஜில் இருந்து. ஸோ பெரிய பெரிய கப்பல்லாம் வரும்போது இது ரெண்டுமே இப்படி ஓப்பன் ஆகி கப்பல் க்ராஸ் ஆகும் இங்கே இருந்து தான். ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு ஜூம் போட்டு காமிங்க. ஸோ என் பின்னாடி இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பன் பிரிட்ஜ். ஸோ இதுதான் நம்ம க்ராஸ் பண்ணோம். ஸோ இதுதான் ஓல்டு ட்ராக். ஸோ அதுதான் நியூ ட்ராக். இல்லை சொன்ன மாதிரி தான் பெரிய பெரிய கப்பல் வரும்போது தான் அதெல்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோ வந்து லிஃப்ட் கொடுத்தாரு பார்த்தீங்களா. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, அந்த வார் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அப்போதுலேருந்து ஒரு கப்பலுமே வரதே இல்லை, ரொம்ப டைம் ஆகிட்டான். ஸோ இப்போ நான் ஆப்போசிட் சைடுக்கு வந்திருக்கேன். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே போட்ஸாக தான் இருக்குது. பெரிய பெரிய போட், சின்ன போட் எல்லாம் போட்டாக இருக்குது. அதே மாதிரி குட்டி குட்டி கிராமமாகவும் இருக்குது. ஸோ இந்த வியூவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லாட்டி எந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு பார்த்த உடனே எனக்கு தெரியல. ஸோ அதனால கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ நானுமே இப்போ கீழே இறங்கிட்டு இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிட்டேன். சரியா? ஸோ கீழே இறங்கிறதுக்கு எப்படியுமே ஒரு 5 to 6 minutes வாக் இருக்குது. ஸோ மெதுவாக நான் வாக் பண்ணிக்கிடுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புதேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த பாம்பன் பிரிட்ஜ் vlog எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக ஒரு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க. சரியா? ஸோ நானுமே இந்த வீடியோவை முடிக்க அடுத்தது நம்ம ஏதாச்சும் ஒரு தரமான இந்த ராமேஸ்வரத்தில் லாஸ்ட் வீடியோ ரொம்ப நல்ல வீடியோவாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு லாஸ்ட் வீடியோ எடுத்துகிட்டு நம்மளுமே கிளம்ப வேண்டிய நேரம் வந்துட்டு. சரி மக்களே, ஸோ அடுத்த ஒரு அட்டகாசமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கேன். அது வரைக்கும் டாட்டா, டேக் கேர், பாய். எங்கே போனாலும் சேஃபாக இருங்க. அதே மாதிரி உங்களுக்கும் டைம் கிடைச்சா இந்த பாம்பன் பிரிட்ஜை விசிட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.